புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொடாத துறைகளே இல்லை. அண்ணல் ஒரு பல்கலைக்கழகம், அழகிய முன்மாதிரி. உலகத்தில் அழகிய முன்மாதிரி என்று நாயகத்தை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. காரணம் என்ன தெரியுமா? உலகம் இயங்க வேண்டுமானால் பல துறைகள் தேவை. உலகம் இயங்கணும்னா முதலாளியும் இருக்கணும், தொழிலாளியும் இருக்கணும், அரசனும் இருக்கணும், ஆண்டையும் இருக்கணும், போலீஸும் இருக்கணும், குற்றவாளியும் இருக்கணும், ஆசிரியரும் இருக்க வேண்டும், மாணவரும் இருக்க வேண்டும். பல்வேறு துறைகள் சார்ந்ததுதான் உலகம். ஒருத்தர் எல்லாத்துக்கும் முன்மாதிரியா எப்படி இருக்கிறது? ஆண்டி மாதிரி அரசன் இருக்க முடியுமா? அரசனை போல ஆண்டி இருக்க முடியுமா? 200 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆளு, 200 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆளு 2000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆள் மாதிரி நடக்க முடியுமா? இருக்க முடியாது. உலகத்திலே ஒருவர் இன்னொருவருக்கு எல்லா துறையிலும் முன்மாதிரியாக இருக்கவே முடியாது, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர. பெருமானார், நீங்கள் நீதிபதியாக இருக்கிறீர்களா? 25 வயதில், இன்னொரு ரிவாயத்தில் 36 வயதில் ஹஜருல் அஸ்வதை பொருத்திய அந்த நீதிபதியின் வரலாறை பாருங்கள். நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்களா? 25 வயதிலே மைசராவோடு சென்று வியாபாரம் செய்த வியாபாரியின் வரலாறை பாருங்கள். நீங்கள் துறவியாக இருக்கிறீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துறவரத்தின் ஹிரா குகையில் அவர்கள் துறவு கொண்ட வரலாறை பாருங்கள். நீங்கள் கணவராக இருக்கிறீர்களா? 11 மனைவிக்கு சொந்தக்கார கணவனின் வரலாறு. இன்னைக்கு 2 மனைவி இருந்தாலே சிக்கல் இல்லையா? பெரும் பிரச்சனை குடும்பத்தில். எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்த வரலாறை பாருங்கள். குழந்தையாக இருக்கிறீர்களா? ஹலீமா சாதியாவின் மடியில் தவழ்ந்த குழந்தையின் வரலாறை பாருங்கள். நீங்கள் தாத்தாவாக இருக்கிறீர்களா? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய தாத்தாவின் வரலாறை பாருங்கள். எந்த கோணத்தில் பார்த்தாலும் அழகிய முன்மாதிரியாக கண்மணி நாயகம் இருக்கிறார்களே, இந்த நாயகம் பொருளாதாரத்தில் எப்படி முன்மாதிரியாக இருக்கிறார்கள், இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். பெருமானார் பொருளாதாரத்தில் எப்படி வழிகாட்டுகிறார்கள், முன்மாதிரியாக இருக்கிறார்கள். உலகத்தில் பொருளாதாரத்தை தேட வேண்டும், தேடியே தீர வேண்டும் என்று ஒரு கூட்டம், தேடவே கூடாது, துறவரம் இருக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம். நம்ம தேர்றதா தேர்றது இல்லையா? வலா யகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இப்படி இன்னும் ஆயத்து இருக்குது. இதா குலியத்தி ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்த், தொழுக முடிஞ்சிட்டா சும்மா இருக்காதீங்க, பொருளாதாரத்தை தேடுங்கள், பரந்த உலகில், விரிந்த உலகில் அல்லாஹுவின் அருளை தேடுங்கள் என்ற ஒரு வசனமும் இருக்கிறது. தேடுவதா விடுவதா? ஹதீஸ்களும் அப்படித்தான். அத்துன்யா ஜீஃபா, உலகம் பிணம், அதை தேடக்கூடியவன் நாய்கள், ஹதீஸ் இருக்குது. அதே நேரத்தில் கஸ்புல் ஹலாலி ஃபரீலத்துன் பாத ஃபரீலா, ஹலாலான சம்பாத்தியம் இருக்கிறதே, பரலு தொழுகைக்கு பிறகு அது பரல் என்றும் இருக்கிறது. இப்ப தேர்றதா வேண்டாமா? பொருளாதாரம் வேண்டுமா வேண்டாமா என்றால் மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது, பொருளாதாரத்தை தேட வேண்டும். ஆனால் இதுவே கடைசி ஸ்டேஷன் என்று தேடக்கூடாது. நமக்கு மறுமை என்ற ஒரு ஸ்டேஷன் இருக்கிறது. உலகம் 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 உலகம்தான் நிரந்தரம். மறுமையை மறந்து பொருளாதாரத்தை தேடுவதை மார்க்கம் அங்கீகரிக்கவில்லை. பொருளாதாரத்தை தேடணும், ஆனா நமக்கு இது முடிவல்ல, மறுமை ஒன்று இருக்கிறது. சரி, மறுமையை நாம் மையமாக வைத்தால் பொருளாதாரத்தை தேடுவதில் அழகிய வழிமுறைகள் வந்துவிடும். பெருமானார் இதைத்தான் சொல்லுகிறார்கள். நிறைய ஹதீசுகள் ஆதாரமாக. எல்லா பொருளுக்குமே பொதுவாகவே விதைச்சா அறுவடை செய்யலாம் இல்லையா?
எல்லா மதங்களும் ஒன்றை சொல்லிக் கொடுக்கும், எதை போடுகிறோமோ அதுதான் கிடைக்கும். நாம நெல்லை போட்டுட்டு கோதுமையை எதிர்பார்க்க முடியாது இல்லையா? கம்பை போட்டுட்டு நெல்லை எதிர்பார்க்க முடியாது. எதை போடுகிறோமோ அது கிடைக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் எதை சொல்லுகிறதுன்னு ஒரு தடவை அக்பர் பாதுஷா பீர்பால்கிட்ட கேட்டாராம், எல்லா மதங்களும் எதை சொல்லுகிறது? இப்ப பீர்பால் சொன்னாரா, நாம எதை கொடுக்கிறோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும், எல்லா மதங்களும் சொல்லுகிறது. நாம என்ன செய்யறோமோ ரிட்டர்ன் அதுதான். அரசர் பார்த்தாரு, கன்னத்துல ஓங்கி ஒரு அறை கொடுத்தாரு. நான் உன்னை அறைந்திருக்கிறேன், எது கொடுக்கப்படுகிறதோ அதுதானே திரும்ப வரும். என்னை அடிப்பதற்கு யார் இருக்கிறார்? எது போடுறோமோ அது திரும்ப கிடைக்கும். நான் அடித்திருக்கிறேன், மன்னனை அடிக்க யார் இருக்கிறார்? பீர்பால் அலட்டிக்கவே இல்லை, அறிவாளி இல்லையா? வெளியே போனாரு, அமைச்சர் நின்று கொண்டிருந்தார். பலார்னு அமைச்சர் கணத்துல விட்டார். என்ன ஏங்க அடிக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கு அரசர் அடி விளையாட்டை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். யார் யாரை பார்க்கிறோமோ அடிச்சிடணும். அமைச்சர் பார்த்தார், அவர் பார்க்கிறால அடிச்சார். அடி விளையாட்டு தொடர்கிறது. அக்பர் பாதுஷாவினுடைய பேரனை போய் அடிச்சாச்சு. எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? இல்ல, மன்னர் அடி விளையாட்டை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். யாரை பார்க்கிறோமோ முதல்ல அவங்களை அடிச்சிடணும். ரூமை திறந்துக்கிட்டு வேகமா பேரப்புள்ள ஓடுனான். மன்னர் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. பலார்னு கன்னத்துல கொடுத்தான். என்ன ஏன் அடித்தாய்? நீங்கள் தானே அடி விளையாட்டை ஆரம்பித்தீர்கள். பீர்பால் உள்ள நுழைஞ்சாரு. கிடைச்சா? எதை போட்டீர்களோ அது திரும்ப கிடைக்கும். உலகம் இதுதான். இது மஸ்ரஅத்துல் ஆகிரா, மறுமைக்கான வெள்ளாமை ஸ்தலம். அப்ப இந்த பொருளாதாரத்தை எப்படி போடுவது, எப்படி ஈட்டுவது? அழகான வழிமுறைகளை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வடிவமைத்து காட்டியிருக்கிறார்கள். அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கத்தியால் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு இல்லையா? ஆனால் கத்தி செய்த நோக்கம் நன்மைக்காக, அதில் தீமைகளும் உண்டு. பொருளாதாரமும் கத்தியை போன்றது. அதிலே நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு, ஃபவாயிதுகளும் உண்டு, மதர்ராத்துகளும் உண்டு. என்னென்ன ஃபாயிதாக்கள், என்னென்ன தீமைகள், இதையும் நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் வேறு எந்த மதமும் இப்படி சொல்லிக் கொடுக்கவே இல்லை இல்லையா? அதனுடைய ஃபவாயிதுகள் என்ன? அந்த காசை எப்படி செலவழிக்கிறது, எப்படி செலவழிக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார்கள். பொருளாதாரத்தை தேடச் சொல்லி தூண்டுகிறார்கள். பரக்கத்திற்கு துஆ செய்தார்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம், நான் இப்படி சொல்றத திரும்ப உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்க முடிச்சுட்டு இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறணும். பெண்களே, உங்கள்கிட்ட தான் நீங்க உட்காந்து உங்க வீட்டு கதையெல்லாம் இங்க பேசக்கூடாது. அதனால நீங்க சொல்றீங்களா இல்லையான்னு ஒரு 2 கேள்வி கடைசியில கேட்பேன். பதில் சொல்ற ஆளுக்கு பரிசு இருக்கு. பண்புக்குரியவர்களே, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அறிவாளி சஹாபி. பெருமானார் ஒரு தீனாரை கையில கொடுத்து, நீங்க போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கன்னாங்க. அவர் சென்றார். சந்தையிலே சென்று ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கினார். அதே சந்தையிலேயே அந்த ஆட்டை 2 தீனாருக்கு வித்துட்டார். மீண்டும் ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கினார். பெருமானார்ட்ட போய் ஆட்டையும் கொடுத்தார், ஒரு தீனாரையும் கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னப்பா ஆட்டையும் கொண்டு வந்திருக்கிற, தீனாரையும் கொண்டு வந்திருக்கிற, ஆடு ஆட்டையை போட்டதா இல்லையா? எது ஆட்டை அடிச்சுட்டு வந்துட்டியா என்று கேட்க சொன்னார். இல்லை நாயகமே, நான் ஒரு ஆட்டை வாங்கி ஒரு தீனாருக்கு வாங்கி 2 தீனாருக்கு வித்து மீண்டும் ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கி வந்திருக்கிறேன். பெருமானார், அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ ஸஃபகத்தி யமீனி, அல்லாஹ் இவரின் வலது கையிலே நீ பரக்கத் செய்வாயாக. பொருளாதாரத்திலே பெருமானார் துஆ செய்தார்கள். வெறுஞ்சோப்போடு போவார். உள்ளே திரும்பி வருகிற போது வீட்டுக்கு 40,000 திருகங்களோடு திரும்பி வருவார். பண்புக்குரியவர்களே, பொருளாதாரத்தை ஈட்ட சொல்கிறது மார்க்கம், முறைப்படுத்துகிறது மார்க்கம், தேட சொல்கிறது மார்க்கம். ஆனா அதுக்குன்னு சில வழிமுறைகளை வைத்திருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு சொன்னார்கள், மகனே, பொருளாதாரத்தை தேடுவதை மட்டும் விட்டுவிடாதே. அப்படி விட்டுவிட்டால் பொருளாதாரத்தை தேடாமல் இருப்பது இருக்கிறதே, உன்னுடைய மார்க்கத்தை பலகீனமாக்கிவிடும், உன் கண்ணியத்தை குறைத்துவிடும்.
உன் தன்மானத்தை இழக்க செய்துவிடும். அதனால பொருளாதாரத்தை ஈட்டு வாழ்வது ஒரு முறை வாழுகிற போது லட்சியவாதியாக நீ வாழ வேண்டும் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. 12:30 மணி 1 மணிக்கு கல்லை தூக்கி போட்டு கூப்பிட்டாங்களாம், வெளியே வான். எந்த ஊரு? யமன்ல இருந்து வந்திருக்கிறோம். இந்த ஊரா இருந்தா லௌஜஅத்துக்குமா, புகாரில பதிவான ஹதீஸ், வலிக்கும்படி அடித்திருப்பேன். லௌஜஅத்துக்குமா, உங்களை வலிக்கும்படி அடித்திருப்பேன். பொருளாதாரத்தை தேடுகிற நேரத்தில் ஏன் இங்கே இருக்கிறீர்கள்? ஏன் இங்கே இருக்கிறீர்கள்? இன்ன சமா அல்லா தம்துர் தஹபன் வலா ஃபில்லா, ஒரு காலத்திலும் வானம் தங்கத்தையும் வெள்ளியையும் மழையாக கொட்டாது. நாம் தான் தேட வேண்டும். தேடுங்கள், பொருளாதாரத்தை ஈட்டுங்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், என் மனைவி மக்களுக்காக நான் கடை வீதியிலே உழைக்கும் போது எனக்கு மரணம் வருவதை பிரியப்படுகிறேன் என்றார்கள். இதுக்கு மேல என்னங்க வேணும்? அல்லாஹு அக்பர். தேனீக்களை போன்று ஒரு முஃமின் இருப்பான். பெருமானார் மஸலுல் முஃமினி கமஸலி நஹ்லா, தேனி. தேனியை பத்தி நம்ம நிறைய படிக்கணுங்க. ஒருவன் அழகாக எழுதியிருக்கிறான், வியன் தேன். வியன் தேன் தமிழ் அந்த புக்கை நீங்க வாங்கி படிக்கணும். அந்த தேனி கொடுக்கிற பாடம் ஏராளம். ஒரு முஃமின் தேனியை போன்று வாழ வேண்டும். லா தாக்குல் இல்லா தீபா வலா தலா இல்லா தீபா. பெருமானார் சொன்னார்கள், அந்த தேனி நல்லதை சாப்பிடும், நல்லதை மட்டுமே கொடுக்கும். அசிங்கத்தில் ஒரு காலத்திலும் அமராது. அது மாதிரி நம்ம வியாபாரம் என்னைக்குமே நல்லதா இருக்கணும், தவிர அசிங்கத்திற்குள் ஹராமுக்குள் சென்று விடவே கூடாது. தேனிக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, என்ன தெரியுமா? தான் மட்டும் சம்பாரிச்சா போதும் இருக்காது, தான் மட்டும் தேன் குடிச்சா போதும் இருக்காது. வரக்கூடிய தேனிக்கு வழிகாட்டும். இதுல இந்த பக்கெட்டு போனாக்கா உங்களுக்கு நல்ல மலர்கள் இருக்கிறது, தேன் கிடைக்கும். நம்மால தான் பிசினஸ் யாருக்குமே காட்டி கொடுக்க மாட்டான் இல்லையா? அங்க கடை வச்சிருக்கிறார் எங்க ஊர்ல ஒருத்தர், செருப்பு கடை. பக்கத்திலேயே மாமனார் கடைக்கு பக்கத்திலே மருமகனும் செருப்பு கடை. எங்க அவர் கடைக்கு பக்கத்திலே வச்சிருக்கீங்க? மாமனாரை நாறு நாரா கிழிக்கிறதுக்கு தான் வச்சிருக்கேங்கிறான். நம்மால மாமனாரை நாறு நாரா கிழிக்க போறார். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த தேனி மற்றவர்களுக்கு வழிகாட்டும். தேனிக்கு இன்னொரு அழகான பழக்கம் இருக்கிறது. பெருமானார் ஒரு உதாரணம் சொன்னால் 1000 மில்லியன் டாலர் மதிப்புள்ள உதாரணம் சொன்னார்கள். இந்த தேனி எப்பயுமே மலருக்கு வலிக்காமல் அமரும். தனக்கு தேன் கொடுக்கிற மலரின் மீது உட்காரும் போதே ரெக்கையை அடிச்சுக்கிட்டே படபடபடன்னு தன்னுடைய சுமைகள் அத்தனையும் போய் சுமத்திறாரு. அதே மாதிரி பைத்துல் மால் என்ற மலர் இங்கே இருக்கிறது. உட்காரும் போது வலிக்காம, அவங்களுக்கு வலிக்காம உட்காரணும். எல்லா சுமையும் கொண்டு போய் அங்க சுமத்திடக்கூடாது. ஜமாத்துல கொண்டு போய் எல்லா சுமையும் சுமத்திடக்கூடாது. மலருக்கு வலிக்காமல் அமருகிற பழக்கம் தேனீக்குண்டு. நாமும் மலருக்கு வலிக்காமல் எந்த துறையில் இருந்தாலும், பள்ளிவாசலுக்கு வர்றோம் என்றால் பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை காக்க வேண்டும். எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க போய் சுமத்திடக்கூடாது கூடாது. தேனீக்கு இன்னொரு பழக்கமும் இருக்குங்க. தான் பெற்றதை விட கொடுப்பது அதிகம். கொஞ்சோண்டு தேன் கொடுக்கிறதுக்காக அது என்ன கொடுக்கும் தெரியுமா? காலுக்கு கீழே கானகத்தை கொண்டு செல்லும். மகரந்த சேர்க்கையை உருவாக்கி காடுகளை உருவாக்கிவிடும். தேனீக்கள் இல்லை என்றால் காடுகள் தானாக அழிந்துவிடும். மகரந்த சேர்க்கை கொஞ்சோடு அந்த தேன் கொடுத்ததற்காக அது காலுக்கு கீழே கானகத்தை. பைத்துல் மாலில் இருந்து பயன் பெற்றவர்கள் அந்த பைத்துல் மாலுக்கு பயன் கொடுப்பவர்களாக வரணுமா இல்லையா? இந்த பள்ளியிலிருந்து பயன் பெற்றவர்கள் பள்ளிக்கு பயன் தரணுமா இல்லையா? வெறும் முத்தவள்ளி செக்ரட்டரி மட்டும்தான் பொறுப்பா? பயன் எடுத்தோம் என்றால் பயன் கொடுக்க வேண்டும். பெருமானார் அழகாக சொன்னார்கள், பொருளாதாரமும் இப்படித்தான். நல்ல விஷயங்களில் நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், பெருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இமாம் கஸ்ஸாலி பதிவு செய்கிறார்கள், மகனே ஹலாலான சம்பாத்தியத்தை மேற்கொள், ஹலாலான உணவை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடு. ஏன்னா உணவுதான் உணர்வாக மாறுகிறது. உணவு சாப்பிட்டா தான் உணர்வாக மாறுகிறது. உணர்வுகள் தான் எண்ணங்களாக மாறுகிறது.
எண்ணங்கள் தான் சொற்களாக மாறுகிறது, சொற்கள் தான் செயல்களாக மாறுகிறது, செயல்கள் தான் பழக்கங்களாக மாறுகிறது, பழக்கங்கள் தான் நடத்தையாக மாறுகிறது, நடத்தை தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. உணவு தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. உணவு சரியில்லை என்றால் உணர்வு கெட்டு போகும், உணர்வு கெட்டு போனால் எண்ணங்கள் கெட்டு போகும், எண்ணங்கள் கெட்டு போனால் சொற்கள் கெட்டு போகும், சொற்கள் கெட்டால் செயல்கள் கெட்டு போகும், செயல் கெட்டால் பழக்கம் மாறி போகும், பழக்கம் மாறினால் நடத்தை மோசமாகும், நடத்தை மோசமானால் மனிதனும் மோசமாவான். அனைத்திற்கும் அடிப்படை உணவு. அப்ப இந்த உணவை தேடுவதில் தேனீக்களை போன்று மாற வேண்டும். பொருளாதாரத்தை தேடுறதுல தவறில்லை, தேனி மாதிரி தேடு. சொன்ன நாயகம் எதை தேடணும் எதை தேடக்கூடாது இதை சொன்னாங்க. சம்பாதிக்கிற வழிகள், அதுக்கு அடுத்தது செலவழிக்கிற முறைகள். சம்பாதிக்கும் வழிகள், செலவழிக்கும் முறைகள், இதெல்லாம் நம்ம செய்யறோமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இங்க ஒரு பாடம் நடக்கிறது. இதை வெறும் பயானா நினைச்சுக்கிட்டு நீங்க கேட்டுட்டு வெளியே போகும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொன்னாரு தெரியல, நல்லா சொன்னாங்க இல்லையா? அஜரத்து ஊருக்காரவங்களை பத்தி சொல்லுவாங்க. இந்த வேடச்சந்தூர்ல அந்த காலத்தில் ஒருத்தர் கொஞ்சம் அம்பலகான மனுஷன் இருந்தாராம். அவங்க வீட்டுக்காரம்மா பஸ் பார்த்துட்டு வர சொல்லிச்சான். இவர் சொன்னதை மறந்து போயிடுவோன்ட்டு பஸ் எப்போ வரும் பஸ் எப்போ வரும்னே கேட்டு போயிருக்கிறார். அப்போ அவங்க திண்டுக்கல் பஸ் எப்போ வரும்னு பஸ் ஸ்டாண்டில் சொன்னாங்களா, இப்போ தான் போயிருக்குது, போனது திரும்பி வரும், போனதும் திரும்பி வரும், போனதும் திரும்பி வரும் சொல்லிக்கிட்டே போகும்போது மழை வந்து அப்போ தான் நின்றுருக்கு. பயிர்கள்லாம் வாடி போய் பயிர்கள்லாம் கதிர்விட்டு இருக்கிறது. மழையே வரக்கூடாதுன்னு ஒரு விவசாயி உட்காந்துருக்கான். மழை வந்தால் பயிர் நாசம். இப்போதான் மழை வந்து நின்றுருக்கு. அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு போனது திரும்ப வரும், போனது திரும்ப வரும். இப்போ தான் மழை போயிருக்கு, போனது திரும்ப வரும், போனது திரும்ப வரும்னு அவன் ஒரு அறை கொடுத்து உள்ளதும் போகணும்னு சொல்கிறான். இதை மறந்துட்டான். உள்ளதும் போகணும், உள்ளதும் போகணும், உள்ளதும் போகணும் போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் 1.5 கண்ணில் வந்துட்டு இருக்கிறான். அவன் பக்கத்தில் போய் உள்ளதும் போகணும், அவனுக்கு இருக்கிறது 1.5 கண்ணு, உள்ளதும் போகணும், உள்ளதும் போகணும். அவன் ஒரு அறை கொடுத்து நல்லா தெரியுதுன்னு சொல்கிறான். நல்லா தெரியுது, நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. திருடனுங்கள்லாம் பொருளை உட்காந்து பிரிச்சுட்டு இருக்கானுங்க. அவன் பக்கத்தில் போய் நல்லா தெரியுது, நல்லா தெரியுது ஒரு அறை கொடுத்து ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறான். நேராக வீட்டுக்குள்ளே போகும்போது ஒன்றும் தெரியல, ஒன்றும் தெரியல, ஒன்றும் தெரியல, பஸ்ஸு பார்க்கான. இந்த கதை இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு பொருந்தும். வீட்டுக்கு போன உடனே அஜர்த்து என்ன சொன்னார்? அங்கே நின்று பேசி நல்லா சொன்னார். என்ன சொன்னார்? நல்லா சொன்னார். உண்மை தெரியாது, அது நோக்கம் அல்ல. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பொருளீட்டு எது கூடும் எது கூடாது, பொருளீட்டுவதில் மிக முக்கியமாக பெருமானார் தடுத்தது ரிபா, வட்டி. இன்றைக்கு உலகமே அதற்குள் மூழ்கி கிடக்கிறது. வட்டி இல்லாமல் உலகம் இல்லை என்ற சூழல். வட்டியிலேயே இன்றைக்கு மூழ்கி கிடக்கிற உலகத்து மக்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டியின் எந்த துறை இருந்தாலும் அது ஹராம். எந்த துறையாக இருந்தாலும், வட்டியை எழுதுறவன், வட்டிக்கு சாட்சி சொல்றவன், வட்டியை வாங்குறவன், கொடுக்கிறவன் எல்லாம் தவறு செய்கிறான். சொன்ன நாயகம், மன் நபத்த லஹமுஹு மின சுஹ்த் ஃபன்னார் அவுலா பிஹி. அவன் வட்டியை சாப்பிடுவதை விட நெருப்பை சாப்பிடுவது மேல். தாய்மார்களே, நம்ம அடகுக்கு வைக்கிறோமே, ஆவணத்திலலாம் எந்த பெண்களும் அடகு வைக்கிறது இல்லைன்னு அஜர்த்து சொன்னாங்க. ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? அந்த அடகு எவ்வளோ பெரிய ஹராம். இதை செய்வதை விட நெருப்பை சாப்பிடுவது மேல். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் இப்படி சொல்றாங்க, அர்-ரிபா 70 ஜுஸ்ஆ. வட்டி என்ற மரத்திற்கு 70 கிளைகள் இருக்கிறது. ஐஸருஹா ஐயன்கிஹ ரஜுலு உம்மா. அதுல குறைவானது தன்னுடைய தாயோடு சேருவதற்கு சமம். அல்லாஹு அக்பர். இதை விட வேற வார்த்தை சொல்லி இருக்க முடியுமா? ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நாவிலிருந்து வந்தது எல்லாம் அருள், 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 அருள். அந்த நாயகம் சொன்ன கொடுமையான வார்த்தை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலம் உள்ளவரை வட்டியில் நிழல் கூட இல்லாமல் வாழ செய்வானாக. இன்னொரும் சொன்னாங்க பெருமானார், ரிபா சித்தத்தும் வசலாத்துன ஜன்யா. ரிபா இருக்கா இல்லையா? வட்டி
36 முறை விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்றார்கள். அஷத்து மின் சித்தத்தி வசலாசீன ஜன்யா. ஒரு தடவை கல்யாணம் பண்ணவே விபச்சாரம் செஞ்சா கொல்ல வேண்டும், கல்லால் அடித்து. இஸ்லாமிய சட்டம் 36 முறை கொல்லப்படுவதற்கு தகுதியானவன். வளர்பிறை போன்றது, வளர்வதை போன்று தெரியும், ஒரு நாள் தேய்ந்து போய்விடும். பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், யதகப்பத்து ஷைத்தானு மினல் மஸ். மறுமை உலகம் நீங்காத உலகம், நிரந்தர உலகம். அதுல நாளைக்கு மறுமையிலே பேய் பிடித்தவனை போல் எழுப்பப்படுவான். பெருமானார் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையிலே குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் சிலர் எழுப்பப்படுவார்கள். காருண்ய நபியின் கண்களில் இருந்து கண்ணீர், குரங்குகளாக பன்றிகளாக யார் நாயகமே என்று கேட்கிற போது தாஹா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு இடத்திலே அழுது கொண்டே சொன்னார்களே, வட்டி சாப்பிடக்கூடியவர்கள். எவ்வளவு கொடுமை! இதிலிருந்து நாம் நீங்கி இருக்கிறோமா? நம்முடைய பொருளாதாரத்தில் வட்டி கலக்காமல் வாழ்கிறோமா? அப்படி வாழ்ந்தால் இது பொருளாதார புரட்சி. வாழ்ந்திருக்கிறோமா? யாசகம் கேட்காமல் வாழ வேண்டும். பெருமானார் இரண்டாவது சொல்லி இருக்கிறாங்க, நம்முடைய பொருளாதாரத்தில் யாசகம் ஆறவே கூடாது. கடல்ல அலை கொந்தளிக்கிறது, இப்ராஹிம் அதிகம் தடுமாறுகிறார்கள், கடுமையான அலை, ஆனாலும் சந்தோஷப்படுகிறார்கள். என்னங்க அலையில இப்படி ஆனந்தப்படுகிறீர்களே, இதை விட அடுத்தவனிடத்தில் யாசகம் கேட்பது கொடுமையானது என்றார்கள். அடுத்தவனிடத்திலே கேட்டு வாழ்வது கொடுமையானது என்றார்கள். பதுக்கலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாக கண்டித்தார்கள். நஹா அனில் இஹ்திகார். இன்றைக்கு ஒரு சில பணக்காரர்கள் பதுக்குவதற்காக பல ஆயிரம் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே அழகான தீர்வையும் வழிகளையும் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இல்லையா? கலப்படம் அறவே கூடாது என்று தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமைக்குள் கைவிட்டு காட்டினார்களே, ஏன் இப்படி வியாபாரம் செய்கிறீர்கள்? பெருமானார் ஒரு வழியை ஏற்படுத்தி, ஹம்ரு மது அருந்துவது, மது வியாபாரம் ஒரு இஸ்லாமியனுக்கு அறவே கூடாது, இது உள்ளத்தையும் உடலையும் கெடுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்னைக்கு 16 வயது இளைஞன் குடிக்கிறான், நம்ம சமூகத்தில் குடிக்கிறான். மனவேதனையோடு சொல்லுகிறேன், குடிக்கிறான். எப்படி பொருளாதாரத்தை பெறுவது? பெருமானார் வழிகளை சொன்னார்கள். சரி, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு உழைப்பதற்கு ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, வலிமை இருக்கிறது, கையில காசு இல்லை, என்ன செய்யலாம்? இந்த இளைஞன், வலுவான இளைஞன், எல்லாம் முடியும், திறமை இருக்கு, கையில காசு இல்லை. மார்க்கம் 2 வழிகளை அழகாக காட்டுகிறது. அந்த இளைஞனுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? அந்த இளைஞனுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? இங்குதான் பைத்துல் மால் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு மஹல்லாவுக்கும் பைத்துல் மால் தேவை. ஏன் தெரியுமா? பெருமானார் காட்டிய வழிமுறைகள் இருக்கா இல்லையா? ஏழையே இல்லாத சமூகத்தை உருவாக்கும் வழிமுறை. உங்களுக்கு இன்னமும் நான் ஆழமாக சொன்னால் புரியும் என்று நினைக்கிறேன். பெருமானார் மதீனாவுக்கு போறாங்க, மக்காவில இருந்து. மதீனாவுக்கு போய் எத்தனை வருஷம் இருந்தாங்க பெருமானார்? நீங்க தான் சொல்லணும். மதீனாவில் எத்தனை வருஷம் இருந்தாங்க ரசூலுல்லாஹ்? 10 வருஷம் பெருமானார். மதீனாவுக்கு போன உடனே பெருமானார் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மதீனாவாசிகள் மக்காவாசிகள் 2 பேர்த்தையும் ஜாயின் பண்ணிட்டாங்க, சகோதரர்களாக மாட்டுகிறாங்க. ஏன் மாற்றினார்கள் தெரியுமா? அங்கு வட்டி தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ தமிழ்நாடு மாதிரி தான். யூதர்கள் மதீனாவாசிகளை, அவுஸ் ஹஸ்ரஜ், மதீனாவில் உள்ள 2 கோத்திரம் தான், மதீனாவாசிகளை தன் அடிமைகளாக வைத்திருந்தார்கள். காசை கொடுத்துமா, விளையிற விளைச்சலைனா வண்டை கொடுத்துடணும். வட்டியிலேயே அடிமையாக்கி வைத்திருந்தார்கள். இன்னொரு படி மேலேறி விதாயாவன் நிகாயாவிலே எழுதுகிறார்கள், கல்யாணம் முடிச்சா அந்த அன்சாரி முதல்ல அந்த பொண்ணை யூதனுக்கு கொடுத்துடணுமா, அவன் அனுபவித்ததற்கு பிறகுதான் இவர்கள் பயன்படுத்த முடியும். இந்த கொடுமை மதீனாவில் நடக்கிறது. வட்டியின் ஆதிக்கம். உள்ள போன நாயகம் அல்லாஹு அக்பர், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக உயர்ந்த தீர்க்கதரிசி என்பதற்கு மதீனாவின் வாழ்க்கை பெரிய சான்று. உள்ள போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் என்று மட்டும் பார்க்கக்கூடாது. அன்சாரிகள் உற்பத்தியாளர்கள், விவசாயிகள், மக்காவாசிகள் விற்பனையாளர்கள். ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து விட்டாங்க. ஒரு உற்பத்தி செய்வார், இவர் விற்பனை செய்வார். உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள். கமிஷன் மண்டி இங்க இருக்க இல்லையா, இவர் விளைச்சலாம் கொண்டு போய் கமிஷன் மண்டியில் கொடுத்துருவாரு. அவர்கள் விற்பனையாளர்கள். ரெண்டு பேர்த்தையும் ஜாயின் பண்ணி ரசூலுல்லாஹ் ரெண்டு வார்த்தை சொன்னார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள் ஸ்தம்பித்து போய் நிற்கிறார்கள். ரெண்டே ரெண்டு வார்த்தை, தத்தநாசரு வலா துஸ்ரிஃபு. ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், வீண் விரயம் வேண்டாம். ஒருவருக்கொருவர் உதவுங்கள், வீண் விரயம் வேண்டாம். என்ன ஆனது தெரியுமா? 10 ஆண்டுகளில் மதீனாவில் ஏழைகள் இல்லை. வெறும் 10 வருஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவினார்கள் தெரியுமா? வரலாறு ஸ்தம்பித்து நிற்கிறது. எப்படி உதவினார்கள்? உமர் ரலியல்லாஹு காலத்துல, பெருமானாரின் காலத்துக்கு பின்னாடி ஒரு 2-3 வருஷத்துல மதீனாவில் இருக்கிற பணக்காரர்கள் யார், ஏழைகளை தூக்கக்கூடியவர்கள் யார்? 3 பேர்த்த சொன்னாங்களாம். 3 பேர் மதீனாவிலே ஆக உயர்ந்த செல்வந்தர்கள், கொடையாளிகள். யார் அந்த 3 பேர்கள்? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. இந்த பேர்லாம் நான் கேட்பேன், திரும்ப திரும்ப சொல்றேன். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, கைஸ் பின் சஅத் ரலியல்லாஹு தஆலா, அரூபத்தே அர்ஷி ரலியல்லாஹு தஆலா. 3 பேரும் செல்வந்தர்கள், கொடையாளிகள். இவங்களை சோதிக்கணும். சோதிப்பதற்காக ஒரு புது மனிதரை அனுப்புகிறார்கள். நான் ஏழேன்னு போய் கேளுங்க, என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா வியாபாரத்திற்காக சிரியாவுக்கு புறப்படுகிறார்கள். ஒட்டகம் நிறைய சரக்குகள், ஜோப்பிலே 2000 திர்ஹம் இருக்கிறது. புறப்படுகிற போது அந்த புதிய மனிதர் சோதிப்பதற்காக வருகிறார். நான் ஒரு ஏழை, கஷ்டப்படுகிறேன், ஒரு முஸ்லிம் கஷ்டப்படுகிறேன், எனக்கு ஏதாவது தாருங்கள் என்று சொல்ல, அல்லாஹ் அக்பர், எப்படி கொடுத்தார்கள் தெரியுமா? இதோ ஒட்டகத்தில் இருக்கிற சரக்கோடு வைத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம், உங்கள்கிட்ட உதவிக்கு வந்திருக்கிறேன், அவங்களுக்கு உதவி செய்த முறை அதை அப்படியே வச்சுக்கோங்க. நான் செலவுக்காக 2000 திர்ஹம் வச்சிருக்கேன், அதையும் வச்சுக்கோங்கன்னு ஒரு சந்தோஷத்தோடு கொடுத்து விட்டு வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். இதை பார்த்த உடனே அலறி போனார்கள். இப்படியும் தர்மமா? சரி, கைஸ் பின் சஅத் ரலியல்லாஹு போய் பார்க்கலாம் என்று கைஸ் பின் சஅத் ரலியல்லாஹு வீட்டுக்கு செல்கிறார்கள். கதவை தட்டுகிறார்கள். உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கைஸ் பின் சஅத் ரலியல்லாஹு தஆலா. காதிமா, பணிப்பெண் கதவை திறக்கிறார். என்னன்னு கேட்டார். நான் வயசான ஆளு, கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன், ஏதாவது உதவி கிடைக்குமான்னு வந்திருக்கிறேன். அந்த அம்மா, எஜமானனின் தூக்கமும் கிடக்கூடாது, வந்தவரும் வெறுங்கையாக செல்லக்கூடாது. உள்ள பார்த்தாரு, ஒரு பையில அந்த அம்மா 300 தீனார், தீனார்னா தங்க காசு, 300 தங்க காசை கொண்டு வந்து கையில கொடுத்தான். வச்சுக்கோங்க, நடந்து வந்திருக்கிறீர்கள், இதோ ஒட்டகைகள் கட்டி இருக்கிறது, எந்த ஒட்டகையை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், நான் என் எஜமான் இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. எஜமான் முழித்தவுடன் அந்த அம்மா வந்து சொல்லிச்சு, எஜமான், உங்க தூக்கமும் கிடக்கூடாது, வந்தவரும் நிராசையாகி போகக்கூடாது, அதனால நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன் என்று சொல்லுகிற போது அந்த எஜமான் சொன்ன வார்த்தை, கைஸ் பின் சஅத் ரலியல்லாஹு, அன்த ஹுர்ரா, அன்தி ஹுர்ரா, நீ நல்லபடியாக நடந்ததால் எனக்கு இனிமேல் அடிமையாக இருக்க வேண்டாம், உன்னை உரிமை விட்டு விடுகிறேன். நம்ம ஊர்ல இதே மாதிரி செஞ்ச அந்த பொம்பளை வாழ முடியுமா? கொன்னே முடுவான். என்னை தேடி வந்தவரை வெறுங்கையாக அனுப்பாமல் இருந்ததற்கு இறைவனுக்கு எல்லாம் புகழ். அல்லாஹ் அக்பர். சரி, இவ்வளவு தர்மம் செய்யறாங்களே, போய் அரூபத்தை அர்ஷியை பார்க்கலாம் என்று அரூபத்தை அர்ஷி ரலியல்லாஹு தஆலாவை பார்க்க செல்கிறார்கள். வயசான குடுகுடு கிழமை, 80 வயசுக்கு மேல. 2 ஹாதிம்கள், பணியாளர்கள் தோல்ல கையை போட்டு, கண்ணு தெரியாத சஹாபி நடத்தி கூட்டு வர்றாங்க. பள்ளிவாசலுக்கு தொழுக வந்துட்டு போறார். அப்ப இந்த மனுஷன் போய், நான் வயசான ஆளு, ஏதாவது நீங்க உதவி செய்யணும் என்று சொல்ல, அரூபத்தை அர்ஷி, வயசானவங்களுக்கு இயற்கையில கண்ணில் கண்ணீர் வராது, அவரின் கண்ணில் கண்ணீர் வருகிறது. சொன்னார்களாம் அரூபத்தை அர்ஷி, கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாம் கொடுத்தாச்சு, ஒண்ணுமே இல்லை வீட்டில். நீங்க கேட்டிருக்கீங்க, எதுவுமே இல்லை, என்னை சுமந்து வருகிற 2 அடிமைகள் தான் இருக்கிறார்கள், 2 பேரையும் கொடுத்து விடுகிறேன், அருகில் இருக்கிற சுவற்றை காட்டுங்கள், அதை பிடித்தே வீட்டுக்கு செல்கிறேன் என்றார்களாம். அதை பிடித்தே வீட்டுக்கு செல்கிறேன். என்ன அழகான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, தத்தநாசரு
பெருமானார் சொன்னார்களே, ஒருவருக்கொருவர் உதவுங்கள்னு. இந்த மாதிரி உதவுகிற பண்பாடு இந்த சமூகத்திற்கு வந்துவிட்டால் இந்த சமூகத்தில் ஏழையே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு தெருவில் எத்தனை வீடுங்க இருக்கும்? இந்த ஊர்ல ஒரு தெருவில் எத்தனை வீடு இருக்கும்? ஒரு 50 வீடு இருக்குமா? அந்த 50 வீட்டில் எத்தனை பேர் ஏழைகள் இருப்பாங்க? 50 வீட்டில் ஒரு 2 பேர் 4 பேர் 4 பேரே வச்சுக்குவோமே. இந்த 4 பேர்களை 46 பேர்களும் சேர்ந்து தூக்கிட முடியாதா? 4 வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை 46 குடும்பமும் சேர்ந்து தூக்க முடியாதா? பெருமானார் இதைத்தான் செய்தார்கள் மதீனாவிலே. 10 வருஷம் 2 வார்த்தை செய்த புரட்சி. உலகத்தில் இப்படி ஒரு தலைவனை கண்டதே இல்லையே. இன்னைக்கு தலைவர்களின் சொல்லுக்கு என்னங்க மரியாதை இருக்கு? இந்த இளைஞர்களிடத்தில் என்ன மரியாதை இருக்கிறது? இந்த சமுதாயம் அந்த மரியாதை தராததால் இன்றைக்கு படுகிற கஷ்டம் நடுத்தெருவுக்கு வந்துருச்சுங்க. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெரியோர்களை மதிக்கிற பண்பாடு கொண்ட அந்த இளைஞர்களின் கூட்டம் பெருமானாரை தூக்கி பிடித்தது. சமூகத்தில் வளர்ச்சி கிடைத்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுனாங்க. வீண் விரயம் அறவே இல்லையே. நம்ம சமுதாயத்தில் வீண் விரயம் அத்தனையும் வீண் விரயம் தானே. எல்லாம் வீண் விரயம். மாவியார் ரலியல்லாஹு தஆலா 5 மாகாணங்களுக்கு அதிபதி. மாவியார் ரலியல்லாஹு 5 மாகாணங்களுக்கு அதிபதி. அவங்க விருந்து கொடுத்தாங்களா அபூதர் ரலியல்லாஹு. அபூதர் துறவி விருந்து கொடுத்துருக்காங்க. வாங்கன்னு கூப்பிட்டு வந்தா ஏகப்பட்ட பழங்கள், ஏகப்பட்ட உணவுகள். இது அபூதர் ரலியல்லாஹு அப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு மாவியார் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்களா, இன்கானமின் பைத்தில் மால், இது அரசாங்க சொத்தாக இருந்தால் அந்த சாரிக், நீ திருட அவன் கையை வெட்டணும்ட்டாங்க. யாரை பார்த்து? மாவியார் ரலியல்லாஹு பார்த்து. அரசாங்க சொத்தா இருந்தால் அவன் கையை வெட்டணும். இன்கானமின் பைத்தி அபீக், உங்க வாப்பா வீட்டு சொத்தா இருந்தா பாந்த முஸ்ரிஃப் ஃபைனல் முபத்திரீன கானு யஹ்வானு ஷயாத்தீன். வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள். வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் சகோதரர். உங்க வீட்டில் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு மாவியார் ரலியல்லாஹுவின் வரலாறை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? வஃபாத் ஆகிற வரை, இந்த ஒரு வார்த்தை தான், வஃபாத் ஆகிற வரை அடிமைகள் என்ன சாப்பிடுவார்களோ அதைத்தான் சாப்பிடுவார்கள். நாடாளும் மன்னர். அடிமை வாழ்க்கை, அடிமை வாழ்க்கை. பலவான முறைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளீட்டுவதற்கு இதெல்லாம் கூடாது என்று பெருமானார் வகுத்து கொடுத்தார்கள். சரி, ரைட்டு. சம்பாதிக்கிற பொருளை எப்படி செலவழிக்க வேண்டும், எதில் செலவழிக்க கூடாது. 10 வழிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் செலவழிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம அந்த 10 வழிகளிலும் செலவழிக்கிற நன்மக்களாக ஆகி போக வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. முதல்ல அல் இன்ஃபாக்கு லி நஃப்ஸிஹி, தனக்கு செலவழிக்கணும். தனக்கு நல்ல செலவழிக்கணும். பிச்சைக்காரன் மாதிரி இருக்கணும்னு மார்க்கம் சொல்லவே இல்லை. நல்லா செலவழிச்சுக்கோ, உனக்கு செலவழிக்க வேண்டும். சல்மான் பார்சி ரலியல்லாஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு 2 பேரும் நண்பர்கள். இந்த அபூ தர்தா ரலியல்லாஹு எப்பயுமே கொஞ்சம் பங்கரையா இருக்கிறாங்க. இதை பார்த்த சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா மனைவிட்ட கேட்டாங்களா, ஏன் இப்படியே இருக்கிறாங்க? எப்போ பார்த்தாலும் அவர் அல்லா 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 அல்லாண்டே இருக்கிறாரு, ஒரு நல்ல நாகரிகமாக இருக்கிறது இல்லை, நல்ல உடை இல்லை, நல்ல உணவு இல்லை. மனைவி சொல்கிறார்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சல்மான் பார்சி ரலியல்லாஹு போய் சேர்க்கிறார்கள். இப்படி அபூதர் சம்பந்தமாக, அபூ தர்தா சம்பந்தமாக அவங்க மனைவி சொல்றாங்கிறப்ப பெருமானார் அபூ தர்தாவை அழைத்து சொன்னார்கள், இன்னல் இனசிக அலைக ஹக்கா, இன்னல் அஹ்லிக அலைக ஹக்கா. உனக்குன்னு ஒரு ஹக்கு இருக்கிறது, அதை நீ நிறைவேற்றிய தீர வேண்டும். நல்லா இருக்கணும். அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத், அம்மா பி நியாமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், இல்லையா? ஜென்டிலா இருக்கணும். மார்க்கம் வரவேற்கிறது. சுத்தமா இருக்கிறத மார்க்கம் வரவேற்கிறது. முதல்ல தனக்கு செலவழிக்கணும். இரண்டாவது அல் இன்ஃபாக்கு லி வாலிதைக், பெற்றோர்களுக்கு செலவழிக்கணும். அருமைக்குரிய இளவல்களே, பெற்றோரை மறந்து வாழுகிற இளவல்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள். சுயநலமே இல்லாமல் கொடுத்த பெற்றோருக்கு இன்னைக்கு சுயநலத்தோடு அள்ளி கொடுக்கிற பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார்கள். 25 வயசு அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் சுமந்துக்கிட்டே தான் இருக்கார். பிள்ளைகளை சுமக்கிறாரு. சம்பாதிக்கிறது ஃபுல்லா யாருக்கு? தான் பிள்ளைக்கு, தான் மனைவிக்கு, தான் மக்களுக்கு. ஆனா வளர்த்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? அள்ளி கொடுத்த பெற்றோருக்கு கிள்ளி கொடுக்க மனமில்லாத பிள்ளைகள் உருவாகி வருகிறார்கள்.
அள்ளி கொடுத்த பெற்றோருக்கு கிள்ளி கொடுக்க மனம் இல்லை. 5000 ரூபாய் அனுப்பட்டுமா? காசு எடுக்க மனசு இல்லையே. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, எங்கள் அத்தா ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, என்கிட்ட வாங்கி வாங்கி பொம்பளை பிள்ளைக்கே கொடுக்குறாரு, என்கிட்ட வாங்கி வாங்கி பொம்பளை பிள்ளைக்கே கொடுக்குறாரு. கடன் லிஸ்ட்ல எங்க அத்தா வாங்கிய கடன் என்று நான் சேர்த்துக் கொள்ளவா என்று கேட்கிற போது பெருமானாரின் முகம் மாறி சொன்னார்கள், அந்த மாலுக்கல் அபி, பொருள் என்னடா பொருள், நீயும் உன் பொருளாதாரமும் உன் பெற்றோரை சார்ந்தது. ஜோப்புக்குள்ள பிள்ளையினுடைய ஜோப்புக்குள்ளே கைவிடுகிற தகுதி உலகத்தில் கட்டிய மனைவிக்கு கிடையாது, உடன் பிறந்த சகோதரர்களுக்கு கிடையாது, உற்ற தோழனுக்கு கிடையாது. ஜோப்புல கைவிடுகிற தகுதி கொண்டு இருக்கிறது என்றால் பெற்றோருக்கு மட்டும். அதுவும் பெருமானார் குறிப்பிட்டு சொன்னார்கள், உன் தகப்பனுக்கு இருக்கிறது என்றார்கள். இப்ப எவ்வளவு தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பெற்றோர்களை மதிக்கிற, பெற்றோர்களுக்கு தருகிற பிள்ளைகள் குறைந்து வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு போய் சொன்னாங்களாம், அலி ரலியல்லாஹு ஒரு அம்மா போய் சொல்லுச்சு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு, தகப்பே இல்லை, கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்த்தேன், ஆனால் இந்த பிள்ளை அநியாயமாக கல்யாணத்துக்கு பின்னாடி என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான். என் பிள்ளை என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான். அலியே கூப்பிட்டு என் பிள்ளைக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்க. நாம பேசுற மாதிரி அலி ரலியல்லாஹு உபதேசம் பேசுவாங்க? அலி ரலியல்லாஹு அழைத்து ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தை, திருவார்த்தை, உலகத்தில் எந்த தலைவனும் சொல்ல முடியாத வார்த்தை. பிள்ளைய அழைத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தம்பி, வயிற்றில இடமளித்த அன்னைக்கு உன் வீட்டில இடம் இல்லையா? உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். தாய் தன் வயிற்றிலே இடம் கொடுத்தாள், வயிற்றிலே இடமளித்த அன்னைக்கு உன் வீட்டில் இடம் இல்லையா? சொன்ன அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, படைப்புகளில் கடினமானது கவலை, உன் பெற்றோருக்கு கொடுத்து விடாது, உன் பெற்றோருக்கு கொடுத்து விடாது. அது ஆம்பளை பிள்ளைக்கு இதே சட்டம் தான், பொம்பளை பிள்ளைக்கு இதே சட்டம் தான். பெற்றோருக்கு கொடுத்து விடாது. வந்தவருக்கு புரியல, படைப்பிலே கடினமானது கவலையான்னு கேட்டார். அலி ரலியல்லாஹு அடுக்க ஆரம்பித்தாங்க. நீ நினைக்கலாம் படைப்பிலே கடினமானது மலைக்கோட்டைன்னு, மலையை விட கடினமானது இரும்பு, மலையை உடைத்து விடும். இரும்பை விட கடினமானது நெருப்பு, அதை உருக்கிவிடும். நெருப்பை விட கடினமானது தண்ணீர், அதை அணைத்துவிடும். தண்ணீரை விட கடினமானது மேகம், அதை உயர்த்திவிடும். மேகத்தை விட கடினமானது காற்று, அதை மழையாக கொட்டிவிடும். காற்றை விட கடினமான மனுஷன், அந்த காற்றை கேஸாக தேக்கி வைத்துக் கொள்வான். மனிதனை விட கடுமையானது போதை, மனிதனை மிகைத்துவிடும். போதையை விட கடுமையானது தூக்கம், அந்த போதையை, தூக்கம் இருக்கிறதே இல்லையா, போதையை விட கடினமானது. தூக்கத்தை விட கடினமானது கவலை, இந்த கவலை தூக்கத்தை கெடுத்துவிடும். படைப்புகளில் கடினமானது கவலை, இதை உன் பெற்றோருக்கு தராதேன்னாங்க. இன்னைக்கு பெற்றோருக்கு கவலை தராத பிள்ளைகள் இருக்கிறார்களா? அப்ப நாம செலவழிக்கிறது. பெருமானார்ட்ட போய் சஹாபி கேட்கிறாங்க, நிறைய பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நான் யாருக்கு செலவழிக்கணுங்கிறாங்க. செலவினத்திலேயே சிறந்தது அஃலலுன் நஃபகா, செலவினத்திலேயே சிறந்தது எது சொல்லுங்கள் நாயகமே? பள்ளிவாசல் கட்டுறதுக்குன்னு சொன்னாங்களா பெருமானார்? செலவினத்திலேயே சிறந்தது ஜிஹாதுக்குன்னு சொன்னாங்களா பெருமானார்? செலவினத்திலேயே சிறந்தது பெருமானார் சொல்லும் போது அஃலலுன் நஃபகா அன்ஃபக்தஹு அலா வாலிதை. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு வீட்டிலும் வாசலிலும் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. செலவினத்திலேயே சிறந்தது உன் பெற்றோருக்கு அளிக்கிற செலவினம். எவ்வளவு செலவழிச்சாலும் அவங்க நமக்கு பட்ட செலவழிச்ச இல்லையா கடனை தீர்க்க முடியுமா? என்ன அழகாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதனால பெற்றோர்களுக்கு இரண்டாவதாக நாம் செலவழிக்கணும். நம்ம பொருளாதாரத்திலிருந்து பெற்றோர்களுக்கு. மூன்றாவதாக இன்ஃபாக்குல் அஹ்வைன், சகோதரர்களுக்கு கொடுக்கணுங்க. சகோதர சகோதரிகளுக்கு செலவழித்தல். அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். நாம பிறக்கும் போது யாராவது காசோடு பிறந்தவர்கள் இருக்கிறாங்களா? சூட்கேஸோடு ஹாஜியார் வந்தாரு, அல்ஹம்துலில்லாஹ். பிறக்கும் போதே தாய் வயிற்றுல இருந்து 2000 ரூபாய் நோட்டை உருகிக்கிட்டே வந்தார். உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. போகும்போதும் சூட்கேஸோடு போகிற ஆள் இல்லை, இடையிலே தான் வருகிறது.
இப்போ சகோதரர்களுக்கு அல்லாஹ் அக்பர், நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் நம்ம ரத்தம் தானே, அந்த ரத்தத்திற்கு செலவழிக்கிற மனோபாவத்தை உருவாக்க வேண்டும். சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக செலவழிக்கிற செலவினத்தை மார்க்கம் வரவேற்கிறது, விரும்புகிறது. இன்னைக்கு இதுவும் குறைந்து கொண்டே வருகிறது. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் நாம் பார்த்ததிலேயே ரொம்ப அற்புதமான, சிரித்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டு ஆரம்பித்து சிரித்து கொண்டே முடிக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் வேற இருந்தால் சொல்லிக்கங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அண்ணன் தம்பி அல்லாஹ் அழைப்பானா மறுமையில், அழைச்சி அண்ணன்ட்ட கேட்பாரான், உன் தம்பியை பற்றி என்ன நினைக்கிறேன்? என் தம்பி ரொம்ப எப்போ பார்த்தாலும் கடை வேணும், அது வேணும், காசு வேணும், இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம பாஷையில் நான் சொல்கிறேன். அண்ணன் சொல்லுவார், கொடுத்து 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 திரும்ப கொடுத்ததே இல்லை ரப்பே. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம்? அல்லாஹ் வேற ஒன்றும் இல்லை, இங்கே காசு தேவையில்லை, அவன் நன்மையை எடுத்து எனக்கு கொடு. தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? பெருமானார் கேட்கிறார். அல்லாஹ் சொல்லுவானா, உன் தம்பி ஒரு நன்மையும் செய்யலை, வெத்து பேப்பராக வந்திருக்கிறான், ஒரு நன்மையும் உன் தம்பிகிட்ட இல்லை. அப்போ அண்ணன் அல்லாவுக்கு ஐடியா கொடுப்பானான், நன்மை இல்லாட்டி பரவாயில்ல ரப்பே, என் தீமையெல்லாம் தூக்கி என் தம்பி மேலே சுமத்தி அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சிரு, என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு. பெருமானார் தேம்பி தேம்பி எடுக்கிறார்கள், என் உம்மத்தில் தம்பி நரகத்திற்கு நான் சொர்க்கம் செல்ல நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா? அல்லாஹ் சொல்லுவான், மலக்குகளை அழைத்து சொர்க்கத்தை சுற்றி காட்டுங்கள். சொர்க்கத்துக்கு போனா 72,000 அறைகளை கொண்ட மாளிகை, 72,000 அறைகள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு, இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தி யார்? மையம்லிக்கு ஹாதா, இதை யார் சொந்தமாக்க போகிறார்கள்? எவ்வளவு பெரிய பணக்காரை வாங்க போறான்? அல்லாஹ் சொல்லுவான், லா யம்லிக்கு நபிக்குன் வலா சித்திக் வலா ஷஹீத் வலா முலூக். எந்த நபிக்கும் தர்ற மாதிரி இல்லை, எந்த சித்திக், எந்த ஷஹீத், எந்த அரசனுக்கு இல்லை. வேறு யாருக்கு இவ்வளவு அற்புதமான மாளிகை? உனக்குத்தான் தகலான் இருக்கேம்மா. அல்லாஹ் எனக்கா? ஒரே ஒரு கண்டிஷன், தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும், தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். அன்னைக்கார் சொல்லுவார், கதை கபர்த்து. அல்லாஹ் ஒரு தடவை தான் சொல்லுவான், ஒரு 3 தடவை சொல்லுவார், மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், தம்பியின் கரத்தை பிடித்துக் கொண்டு 2 பேர்களும் ஒன்றாக சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள். சொர்க்கவாசிகளிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? இங்க குடும்பமா இருக்க மாதிரி அங்கேயும் குடும்பமாக இருப்பார்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. சொர்க்கத்திலையும் குடும்பத்தோடு இருக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அப்ப அன்புக்குரியவர்களே, அப்ப செலவினத்தில் சிறந்த செலவினம் தன் பெற்றோர்களுக்கு அளிப்பதற்கு அடுத்து தன்னுடைய அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கை, உடன்பிறப்புகள். 4வது அல் இன்ஃபாக் லி அஹ்லிக், மனைவி மக்களுக்கு கொடுக்கும் செலவினம். நம்மை நம்பி வந்தவள் மனைவி, அவளை நடுத்தருள் நிறுத்தணும் மார்க்க சொல்லல. என்ன அழகாக சொன்னார்கள், உன் மனைவிக்கு ஊட்டுகிற ஒரு லுக்மாவும் சதகா. அழகாக பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். 5வதாக அல் இன்ஃபாக் அலல் ஃபுகரா வல் மசாகீன். நம்ம சொத்து, நம்ம செல்வம் நமக்கு மட்டும் இல்லை, ஏழை எளியவர்களுக்கும் ஒரு பகுதி போய் சேர்ந்தே தீர வேண்டும் இல்லையா? 2.5% சதக்கா. எப்பயுமே நம்ம வர்ற வருமானத்தில் 10% ஒதுக்கிடணும். 7.5%, 2.5% ஜக்காத், 7.5% சதக்கா. இப்படி செஞ்சிட்டோம்னா நமக்கு எந்த 7.5 வராது. அழகான வழிகள். ஒரு வரலாறு என்னை பாதித்த வரலாறு என்று சொல்லலாம், அவ்வளவு அற்புதமான வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா எப்பன்னா வெளியே போவாங்களோ வியாபாரத்துக்கு, பெருமானார் மதீனாவின் எல்லை வரை சென்று அனுப்பி வைப்பார்கள். எல்லை வரைக்கும் போயிட்டு வாங்கன்னு சந்தோஷமா. ஒரு முறை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே நான் கிளம்புறேன் நாயகமே என்று சொல்லுகிற போது முகத்தில் சந்தோஷம் இல்லை. மதீனாவின் எல்லை வரை செல்லவில்லை, அனுப்பி வைத்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போயிட்டாங்க. இதை பார்த்து கொண்டே இருந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா போய் கேட்குறாங்க, எப்பயுமே எல்லை வரைக்கும் போய் அனுப்புவீங்க, இப்போ போகவே இல்லையே ஏன் நாயகமே? இந்த பயணத்தில் என் தோழர் இறந்து போவாரே, நான் எப்படி அனுப்பேன்? திரும்பி வரமாட்டார். சாதிக்குல் மஸ்தூக் திரும்பி வரமாட்டார். நான் எப்படி ஆனந்தத்தோடு அனுப்பி வைக்க? 3 மாத பயணம் முடிச்சுட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு ஊருக்கு வர்றாங்க.
இதை பார்த்த ஹுதைஃபத்துல் யமான் ஓடி வர்றாங்க. பொய்யை நினைத்து கூட பார்க்காத நாயகமே, அவர் வந்துகிட்டு இருக்கிறாரே, அழைத்து வாருங்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அழைத்து வரப்படுகிறார். என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. நான் எப்பயுமே வியாபாரம் செய்ய போனால் ஒரு வீட்டில் தங்குவேன். ஒரு ஏழ்மையான வீடு, தேவையான பொருளை கொடுப்பேன், அவர்கள் உணவு கொடுப்பார்கள். ஒரு நாள் இரவிலே அந்த தாயின் அழுகுரல் கேட்டது. அந்த அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏம்மா அழுகுறீங்கன்னு கேட்டேன். எனக்கு 3 பொம்பளை பிள்ளை, வயது வந்த பிள்ளைகள். நாங்கள் ஏழை என்ற காரணத்தினால் எங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருமே முன் வரல. எல்லாம் குமர்களாக கன்னிகளாக இருக்கிறார்கள். அதை நினைச்சு நான் அழுதுட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சென்றார்கள். தன் வியாபார குழுவா தானே போறாங்க. தன் வியாபார குழுவிலே மக்காவாசிகளிடத்தில் கேட்டார்கள், வியாபாரிகளே, நான் தங்கி இருக்கிற வீட்டில் 3 பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. யார் திருமணம் முடித்துக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு மகர் நான் தருகிறேன். எவ்வளவு தெரியுமா? 10,000 திர்ஹம். ஒரு ஆளுக்கு 10,000 திர்ஹம். திர்ஹம்டா ஃபர்ஸ்ட் எவ்வளவு? ஒரு திர்ஹம்ங்கிறது 3 கிராம் வெள்ளி. இப்போ 10,000 திர்ஹத்துக்கு 30,000 கிராம் வெள்ளி. இன்னைக்கு 1 கிராம் வெள்ளி 60 ரூபா. 60 பெருக்கல் 30,000 போட்டுக்கங்க. நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு மகர் கொடுத்துருப்போமா? 30,000 10,000 திர்ஹம் தருகிறேன். நாயகனே இப்படி சொன்னேன். 3 இளைஞர்கள் முன் வந்தாங்க. அந்த வீட்டில் இருக்கிற புள்ள 3 பேரும் கரை சேர்ந்துட்டாங்க. இதுதான் நான் செஞ்சேன். அந்த பிள்ளைங்க கல்யாணமாகி நம்ம ஊருக்கு தான் வாக்கப்பட்டு வந்திருக்குது. பெருமானார் அந்த 3 பேர்த்தை அழைங்கன்னாங்க. அந்த 3 குமர்களும் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இவரு? ஆமா நாயகமே. நீங்க என்னம்மா செஞ்சீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த பிள்ளைகள் சொன்ன பதில் தான், எங்களை கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி 3 பேரும் ஒளி செஞ்சோம், 2 ரக்காத் தொழுதோம், அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தினோம். ரப்பே, எங்கள் ஒவ்வொருவருடைய வயதிலிருந்து 10 வயதை இந்த அப்துல் ரஹ்மானுக்கு கொடுத்து 10 வயதை கொடுத்து. பெருமானார் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான், உங்களுக்கு ரப்பு 30 வயதை அதிகமாக்கி விட்டான். ஒரு ஏழைக்கு கொடுக்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? கேட்டதை எல்லாம் கொடுக்கிறான். பைத்துல் மால் எதற்கு? நம்ம ஊர்ல வெறும் இந்த பயான் வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். நம்ம ஊர்ல ஏழை பொண்ணு இருக்கக்கூடாது. நம்ம ஊர்ல ஏழை பொண்ணு இருக்கக்கூடாது. நம்ம ஊர்ல படிக்காத ஒருவர் கூட இருக்கக்கூடாது. குர்ஆன் ஓத தெரியாத ஒருவர் கூட இந்த ஊரில் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு கூட குர்ஆன் ஓத தெரியாம எல்லாரும் ஆலிம்களாக, எல்லாரும் குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக, நீங்க எந்த துறையில வேண்டாலும் இருங்க, எல்லோருக்கும் குர்ஆன் ஓத தெரியணும், எல்லோருக்கும் மசாயில் தெரியணும். அல்லாஹு அக்பர். ஒரு ஏழை கூட இருக்கக்கூடாது. இதைத்தான் செய்தார்கள் அன்றைக்கு. அல் இன்ஃபாக் லில் ஃபுகரா, ஏழை எளியவர்களுக்கு செலவழித்தல். 6வதாக அன்புக்குரியவர்கள், லித்தஅலீம், மார்க்க கல்வி உலக கல்விக்காக கொடுத்தல். மற்றதுக்கெல்லாம் எல்லாம் மறுமேல தான். இந்த கல்விக்கு கொடுத்தா உடனுக்குடனே கிடைக்கும். மற்றதுக்கெல்லாம் மறுமேல. ஷக்கீக்குல் பல்கி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மார்க்க கல்வியில் இருக்கக்கூடிய ஆலிம் சாக்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். அது தவறு ஒன்றும் இல்லை, நான் சரி என்று தான் சொல்லுவேன். ஷக்கீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் சாப்பாட்டுக்கு இல்லை, மனைவியும் மகளும் தான் சாப்பிடுவதை ஒதுக்கி உஸ்தாது கொடுக்குறாங்க. சாப்பிடலான்னு உஸ்தாது உட்கார்ந்து இருக்கும்போது மாணவர் ஷக்கீக் வந்துட்டாங்க. மாணவர் வந்துட்டார். மாணவர் வந்த உடனே, தம்பி சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. உஸ்தாதுக்கே இல்லை, மாணவருக்கு எங்கே இருக்க போகுது? இல்லை சாப்பிடல. சரி நீ சாப்பிடுமா. மாணவரை உட்கார வச்சு ஹாத்தமுல் அஸமுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. மனைவிக்கு வந்ததே கோபம், நாங்கள் சாப்பிடாம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், இதையும் நீங்க அந்த பசனுக்கு அந்த பையனுக்கு கொடுத்துட்டீங்களே. ஷக்கீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, ஏழை மாணவனுக்கு, கல்வியை தேடும் மாணவனுக்கு கொடுக்கிற போது உடனுக்குடனே ரப்பு பகரத்தை கொடுத்து விடுகிறான். பெருமானார் சொல்லி இருக்கிறார். உடனுக்குடன் சொல்லி முடிக்கல. அந்த தெரு வழியாக மன்னர் வலம் வருகிறார். மன்னர் வந்துகிட்டு இருக்கிறார். கடுமையான தாகம். பக்கத்து வீட்டில் தண்ணி வாங்கினாரு. ஷக்கீக்குல் பல்கி வீடு தான். தண்ணி வந்துச்சு. தண்ணியை குடிச்சிட்டு பார்த்தா கோவளை. ஏழ்மையின் அடையாளம் கோப்பையில் தெரிகிறது. ஏழ்மையின் அடையாளம். எனக்கு தண்ணி கொடுத்த வீட்டில் ஏழ்மையா? அரசர் ஒரு தங்க துண்டத்துக்கு உள்ள போட்டார். அரசர் போட்டா கூட வந்தவங்களும் தங்கமும் வெள்ளியுமா போட்டு குவளை முழுக்க தங்கமும் வெள்ளியும்.
வீட்டுக்குள்ள போய் ஷகீக்குல் பல்கியினுடைய கையில கொடுக்கும் போது மனைவியை அழைத்து சொன்னார்கள், பார்த்தாயா என் ரப்பை, பார்த்தாயா என் ரப்பை. ஒரு ஏழைக்கு கொடுத்தேன், கல்விக்காக உணவு கொடுத்தேன், என் ரப்பு இனி வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டாலும் அது முடியாது இல்லையா? அல்லாஹு அக்பர். இந்த தஅலீமுத்தீன் இதுக்காக செலவழிக்கணும். ஏழாவதாக மார்க்கம் எதற்கு செலவழிக்க சொல்கிறது? அல் ஐதாம் வல் அராமில், யத்தீம்களுக்கு. யத்தீம்களுக்கு செலவழிக்கும் போது அனவ காஃபிலுல் யத்தீம் கஹாத்தை, நானும் யத்தீம்களுக்கு செலவழிப்பவர்களும் இப்படி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் கூட பக்கத்தில் உட்காரணுமா வேணாமா? அப்ப அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து யத்தீம்களுக்கு என்று தனியாக ஒதுக்க வேண்டும். நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன், மனம் வழியோடு பேசுகிறேன். 5வது கூட படிக்கல அந்த பையன் பெரிய உண்டியலை தூக்கி நிற்கிறான். இந்த யத்தீம்கான பேர் சொல்லலை நான். இந்த யத்தீம்கான உண்டியல் போடுங்க, உண்டியல் போடுங்க, உண்டியல் போடுங்கன்னு உள்ளமெல்லாம் உடைந்து போனது. அந்த சின்ன பையனை தாய் தகப்பன் இல்லாமல் அவன் உடைந்து இருக்கிறான். அவனை தூக்க இந்த சமூகத்தில் ஆள் இல்லையா? உறவுகள் இல்லையா? சொந்தம் இல்லையா? அல்லாஹு அக்பர். நாதியற்ற சமூகமாக மாறிப்போய் இருக்கிறதா? அப்ப யத்தீம்கள் என்றால் உறவுகள் தூக்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு செலவழிப்பதை இந்த மார்க்கம் வரவேற்கிறது. அடுத்து 9வதாக அல் மசாஜித், அனாதைகள், தாய் தகப்பன் இல்லாதவர்கள் தான் யத்தீம். அடுத்து மசாஜிதுகள், அல் முஅம்மிராத், பள்ளிகளை கட்டுவதற்காக செலவழித்தல். காலம் முழுக்க இங்கே இபாதத்து செய்கிற நேரம் முழுக்க, காலம் முழுக்க அதற்கான நன்மைகள் கொடுக்கப்படும். 10வதாக சதகத்தும் ஜாரியா, கிணறு வெட்டி கொடுத்தல், தண்ணீர் போட்டு கொடுத்தல், போர் அமைத்து கொடுத்தல், நிழல் தரும் மரங்களை கொடுத்தல், நிழல் கூடைகளை அமைத்து கொடுத்தல், இது எல்லாம் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப எப்படி நம்ம சம்பாதிக்கணும், எப்படி செலவழிக்கணும், எல்லாம் இந்த மார்க்கத்தில் அழகாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நான் ஆரம்பத்திலிருந்து மீண்டும் சொல்லுகிறேன், அல்லாஹ் கொடுக்கிற பொருளாதாரம் நீங்க நிறைய தேட வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறது, தொழுக முடிஞ்சுன்னா அல்லாஹ்வினுடைய அருளை தேடுங்கள். தேடும் பொழுது அல்லாஹ் கொடுத்ததை இந்த 10 வழிகளில் செலவழிக்க வேண்டும். வட்டிக்கு போயிடக்கூடாது, மது அருந்திடக்கூடாது, மது வியாபாரம் செஞ்சிடக்கூடாது, பதுக்கல் கூடாது, கலப்படம் கூடாது. சரி, ஒருத்தனுக்கு முடியல, ஆற்றல் இருக்கிறது, 2 வழிகளை பைத்துல் மால் செய்ய வேண்டும். இதை சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன். என்ன 2 வழி? கொடுக்க முடியக்கூடியவர்களுக்கு கடன் தர வேண்டும். காசு வாங்கினா திரும்ப கொடுக்க முடியும், இவங்களுக்கு பைத்துல் மால் கடன் தர வேண்டும். பெருமானார் சொன்னார்களே, அரிசிக்கு பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது, சதக்காவுக்கு 1க்கு 10 நன்மை என்றால் கடனுக்கு 1க்கு 18 நன்மை. அப்ப பேங்க்ல போட்டு வைக்கிறவங்க பைத்துல் மால்ல போட்டு வைக்கணும். பேங்க்ல காசை போட்டு வைக்கிறோமா இல்லையா? இந்த பைத்துல் மால்ல போட்டு வைங்க. பைத்துல் மாலில் இருப்பவர்கள், நாங்க வச்சிருக்கிற வெல்ஃபேர் டெஸ்ட், பைத்துல் மால்ல வச்சிருக்கவங்க 70% கடன் கொடுத்துருக்கணும், 30% தன்னுடைய அக்கௌண்ட்ல இருக்கணும். அவங்க கேட்கும் போது கொடுத்துடணும். 30% எப்பயுமே நம்மள்கிட்ட இருக்கும். ஏதாவது ஒரு அங்கீகாரத்தோடு கடன் கொடுக்கலாம். திரும்ப வருகிற கடனுக்கு அங்கீகாரம் தேவை. திரும்ப வராத கடனை ஜகாத்தில் இருந்து கொடுக்க வேண்டும். அப்ப பைத்துல் மால் 2 விதம். ஒன்று, திரும்ப கொடுக்கிற ஆற்றல் இருக்கிறதா, கடன் தர வேண்டும். திரும்ப கொடுக்க முடியாது என்றால் ஜக்காத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஒரு வண்டி தேவை, கொடுத்துடலாம். ஏதாவது தையல் மிஷின் தேவை, கொடுத்துடலாம். இட்லி சட்டி வாங்கி தேவைப்படும், சில பேர் சுட்டு விட்டுக்குவாங்க, கொடுத்துடலாம். அடுப்பு வாங்கி கொடுத்துடலாம். அல்லாஹு அக்பர். மார்க்கம் அழகான வழிகளை காட்டுகிறது. இந்த வழிகளை கையாண்டால் அது மாதிரி ஏழை இல்லாத உலகத்தை நம்மால் உருவாக்க முடியும். 2 வரிகள், இதை மட்டும் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க. இந்த வாழ்க்கையில அமல் செய்யணும்னு எடுத்துட்டு போங்க. பெருமானார் சொன்ன 2 வரிகள், ஒருவருக்கொருவர் உதவுதல், வீண் விரயம் இல்லாமல் இருத்தல். எடுத்துட்டு போலாமா? 2 ஒருவருக்கொருவர் உதவுதல், வீண் விரயம் செய்யாமல் இருத்தல். இந்த 2ஐயும் நம்ம எடுத்துட்டு போய் வாழ்க்கையில கடைபிடிச்சா இன்ஷா அல்லாஹ் இன்னும் 10 ஆண்டுகளில் ஆவணத்தில் ஏழைகள் இல்லை, ஆவணத்தில் ஏழ்மை இல்லை. அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக. இந்த பயானை எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. இந்த இளைஞர்கள், இந்த முதியவர்கள்
என்ன முயற்சி செய்தார்களோ அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 100% வெற்றியாக ஆக்கி தருவானாக. ஊரில் இருக்கிற அத்துணை பிள்ளைகளும் ஓதும் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. குர்ஆன் தெரிந்தவர்களாக ஐங்கால தொழுகையிலே ஜுமாவுக்கு வருவதை போன்று பயபக்தியோடு கஷ்யத்தோடு தொழுகிற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. எங்கு யாரெல்லாம் இமாமாக முஅத்தினாக பணியாற்றுகிறார்களோ அவர்களுக்கும் சுபிச்சமான வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.